தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம், தேர்தல் திருவிழா எல்லாம் முடிஞ்சு டிவிகே 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் பெரும்பான்மை இல்லை. அதாவது 118 தொகுதி வெற்றி பெற்றால்தான் 50% இருக்கணும். 234 தொகுதியில் 118 தொகுதி இருந்தால் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அது ஆட்சி அமைக்காத பட்சத்தில் கவர்னர் கிட்ட போய் நம்ம மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து அந்த கடிதத்தை எடுத்து போய் கொடுத்தாதான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும். நேற்று இந்திய காங்கிரஸ் எதுக்கு சொல்லணும்னா, நிறைய காங்கிரஸ்லாம் இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் காங்கிரஸ்ன்னு சொன்னாலே நேரு அவர்களால் தோற்றி வைக்கப்பட்ட காங்கிரஸ். இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்திருக்காங்க, நேரு அவர்கள் இருந்திருக்காங்க, ராஜீவ்காந்தி இருந்திருக்காங்க, இது போன்று பெரும் மாபெரும் தலைவர்களாக இருந்திருக்காங்க. காமராஜர் தமிழகத்தையே முதலமைச்சராக இருந்த காமராஜர் காங்கிரஸ் தான். 1967ஓட அவர்களுடைய ஆட்சி இங்க முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திமுக வந்தது. அதுக்கப்புறம் 1967க்கு அப்புறம் 77ல புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் மாறி 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 எம்ஜிஆர் இருக்கும் வரை 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி திமுக வந்தது. புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க. இடைப்பட்ட நேரத்தில் எடப்பாடியார் வந்தார், ஓபிஎஸ் வந்தார். தற்போதைய இப்போ கடைசி ஆட்சி ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா கம்ப்ளீட் பண்ணாரு திமுக ஆட்சியை. இப்போ டிவிகே ஆட்சி வேணும்னா காங்கிரஸ் கூட்டணி வந்திருக்காங்க. கடந்த 20 வருடங்களாக கூட்டணியில இருந்த திமுகவோட கூட்டணியில இருந்து இந்த முறையும் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏகளை இவங்க ஆதரவளிப்பதாக உறுதியளித்திருக்காங்க. இதை வெளியில இருக்கவங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் அவருக்கு ஒரு 6 தேவைப்படுகிறது. அது 6 விடுதலை சிறுத்தைகளா, கம்யூனிஸ்டா, இல்ல பாமகவா, அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இது பெரிய துரோகம் செய்த மாதிரி நிறைய ட்விட்டர்ல, பேஸ்புக் இதுல வருது. இது துரோகம்லாம் நம்ம நினைச்சா, இப்போ பிஜேபி கூட திமுக அலைன்ஸ் வச்சதை நம்ம எப்படி சொல்றது, 1999ல அப்ப காங்கிரஸை கைடி விட்டு அவங்க பிஜேபியோட போனாங்க. அப்ப பிஜேபியுடன் போயிட்டு மத்திய அமைச்சரவையில பதவி வகிச்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால யாருக்கு எது சரின்றது அந்த தலைமை தான் முடிவு இருக்கணும். டிவிகே உடைய தலைவர் இன்று பொறுப்பேற்பான் என்று நம்ம நினைச்சோம், முதலமைச்சராக விஜய் அவர்கள். அது இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக நடைபெறும். தமிழகத்துக்கு ஒரு நிரந்தர நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.